ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஞ்சு ஸ்டார்ட் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மசாலா ஃபிஷ் ஃப்ரை. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ்க்கு நான் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி திலப்பியா மீன் தான் எடுத்திருக்கேன். உப்பும் மஞ்சளும் போட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு காரம் கம்மியாக போதுங்கிறதுனால நான் 1/2 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற விட்டுருங்க. 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீன் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம மீன் ஆட் பண்ணிடலாம். மீன் கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த சைடும் நல்லா வேகட்டும். மீனெல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மீனையும் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதே இதில் எண்ணெய் இருந்தால் நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா செஞ்சிடலாம். 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாமே நல்லா பொரியட்டும். கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதெல்லாமே நல்லா வந்துட்டு வதங்கி வரணும் பேஸ்ட் மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளிலாம் நல்லா குத்தி விட்டுக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி வரணும். பாருங்கள், இப்போ ஆல்மோஸ்ட் பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீனெல்லாம் ஆட் பண்ணிடலாம். மீன்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுட்டு இந்த மசாலாலாம் மேலே வந்து தேய்ச்சி விட்டுருங்க மீன் மேலே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தண்ணி வந்து எப்போல்லாம் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். தண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷனாக இருக்குது. ஆனால் அந்த தண்ணியை நம்ம சம்டைம்ஸ் குடிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நிறையா தண்ணி குடிச்சிருக்கும் போது திரும்பவும் தண்ணியை குடிக்கக்கூடாது. எதுவுமே அளவுக்கு மேலே போனால் ஆபத்து தான். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 கிளாஸ் வாட்டர் குடித்தா நம்ம செம்மையாக சாப்பிடுவோம். அதுவே சாப்பிட்றதுக்கு முன்னும் சரி பின்னாடியும் சரி அதிகமாக தண்ணி குடிக்கக்கூடாது. 3வது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எக்ஸசைஸ்க்கு அப்புறமா அதிக அளவு தண்ணி குடித்தா ப்ராப்ளம் இல்லை. அதே வந்து நம்ம கடுமையான எக்ஸசைஸ்க்கு அப்புறமா தண்ணி குடிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பாடியில் இருக்கிற வியர்வை மூலமாக எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே வெளியாகிருக்கும். அந்த டைமில் நம்ம தண்ணிக்கு பதிலாக இளநீர் குடிக்கலாம். பாருங்கள், மீனெல்லாம் நல்லா திருப்பி போட்டுட்டோம். மசாலாவும் எல்லாமே மேலே அப்ளை பண்ணி விட்டுட்டோம். கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கட்டும்.
அவ்வளோதான், நம்மளோட ஃபிஷ் மசாலா ஃப்ரை ரெடி. மருந்தும் உணவும் ஒன்றே. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மஞ்சு ஸ்டார்ட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட அப்கமிங் வீடியோஸை நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல்லை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னோட பூஸ்ட் அண்ட் ஹார்லிக்ஸ். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுவீங்களா? பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடா, பாய்.